குயிக்காக ஒரு சாம்பார் ரைஸ் பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் சம அளவாக எடுத்துக்கோங்க. அரிசி 1 கப்பு, பருப்பு 1 கப்புன்னா நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சா சரியாக இருக்கும். கூட 1 கப்பு கூட சேர்த்து வைக்கலாம். இப்போ விருப்பமான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஜீரகம் 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சாம்பார் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு 6 விசில் போல் விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தால் போதும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு ஆற ஆற மதியானம் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு தாளிப்புக்கு கடுகு சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துட்டு வரமிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சைட் டிஷ்க்கு அப்பளம் தான் சூப்பராக இருக்கும். நானும் இன்றைக்கி அப்பளம் தான் செஞ்சுருக்கேன். அப்பளம் யார் யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.